Hey everyone. Okay. Like it's going in my mind for a past 1 week. என்னன்னா like it's bothering me. Like என்னோட நெய்பர் கிட் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. லைக் சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து லைக் நான் சொல்லித் தருவேன்னு நினச்சேன். அவங்க அப்படி தான் நினச்சேன். பட் அவங்க என்னென்னா என் ஃபோன் வாங்கிட்டு லைக் என்ன கொஸ்டினோ அந்த மேக்ஸ் தான் போட வந்தாங்க. என்ன சம்மோ லைக் அதை போட்டோன்னே லைக் யூடியூப்பில் போட்டு இது பண்ணிட்டாங்க. லைக் என்ன கொஸ்டின்னாலும் அந்த யூடியூப்பில் அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. லைக் கான்டென்ட் க்ரியேட்டடாக அவங்க வந்து லைக் ஏதோ ஒரு மைண்டில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. லைக் அது அப்ரிஷியபிள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க அதை பார்த்து கூட சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லைக் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா என்கிட்டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன். நான் லாங்குவேஜ் ட்ரெயினராக தான் இருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் நான் ஹோம்ஒர்க்லாம் வந்து ChatGPT பார்த்து தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் எனக்கு என்ன இது ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது அப்படின்னா, ஸோ லைக் நவடேஸ் கிட்ஸ் லைக் தே ஆர் ரிலையிங் ஆன் யூடியூப் ஆர் கூகுள் ஆர் இன் ரேண்டம் AI sites டு கம்ப்ளீட் their homework. ஸோ அப்போ இங்கே டீச்சர்ஸோட பார்ட்டை இல்லை பேரண்ட்ஸோட பார்ட்டை லைக் ஒரு வெல்விஷராக இங்கே வந்து லைக் அவங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் அவங்க எடுக்கிறாங்க எஜுகேஷன்றது தெரிய மாட்டேங்குது. லைக் அவங்க எல்லாமே வந்து லைக் ஏதோ ஒரு இன்டர்நெட் சோர்ஸ் மூலியமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் லேர்னிங் அவுட்புட் என்னவாக இருக்குன்றது மெயின் கன்சர்ன். இன்னொன்று வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் எங்கே போச்சு, க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்காதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லைக் வாட் எவர் வி ஆர் யூஸிங் டுடே பார்த்திங்கன்னா லைக் ஏதோ ஒரு லைக் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாலிட்டிஸ் மூலியமாக தான் உருவாயிருக்கு. லைக் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணதில் லைக் இது இப்படி இருந்திருக்கலாமேன்னு யோசித்த விஷயந்தான் இன்றைக்கி நம்ம கையில் கிடைக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் நான் நினைக்கிறேன். லைக் தேர் ஆர் சில்ட்ரன், தேர் ஆர் வெரி மச் க்ரியேட்டிவ். நிறைய கொஷின் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இப்போது வந்து லைக் இன்டர்நெட்டே ரிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா லைக் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருப்பாங்களா? இப்போ எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்க, லைக் இப்போ வீட்டுக்கு வராங்க, கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. லைக் தட்ஸ் அப்ரிஷியபிள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணாமலாம் ஏமாற்றிருப்போம். லைக் இப்போ பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா லைக் இப்படி இன்டர்நெட் பார்த்து பண்ணுறாங்களே. இப்போது எக்ஸாம் ஹாலில் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக வந்து லைக் வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொவைட் எனி மொபைல் ஃபோன்ஸ், டேப் இல்லாட்டி லேப்டாப் தரப்போகிறது கிடையாது, கம்ப்யூட்டர் தரப்போகிறது கிடையாது. பட் எப்படி வந்து பண்ணுவாங்க, லைக் இப்போ கூட பார்த்திங்கன்னா லைக் என் நெய்பர் கிட் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்க வந்தாங்க. லைக் சம் போட தெரியல. பேசிக்காக ஒரு 6th கிட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான இது பார்த்திங்கன்னா இந்த HCF LCM இது பண்ணுறது தான். லைக் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டேபிள்ஸ் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. நானும் நிறைய கிட்ஸ் பார்த்துட்டேன். லைக் பேசிக்கான வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே டைப் பண்ணி போட்டுட்டா வந்துடுதுன்றதில் லைக் ரீட் பண்ண தெரிய மாட்டேங்குது. ரீட் பண்ண தெரிஞ்சாலும் மீனிங் தெரிய மாட்டேங்குது. லைக் எவ்ரி டைம் தே ஆர் யூஸிங் கூகுள், மீனிங் அதில் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டீச்சர்ஸ்க்குமே இது ஒரு கன்சர்னிங்கான திங். என்னென்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கும் போது லைக் காப்பி பண்ணாத முடியாத அளவுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இது பண்ணணும். லைக் ரிட்டன் பார்ட் இருந்தாலும் ஹோம்ஒர்க் வந்து லைக் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கிற மாதிரி இருக்கணும். லைக் ஹாஃப் வந்து ரிட்டன் ஒர்க்காக கொடுத்தாலும் கொஞ்சம் அவங்க யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயம். லைக் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியோ மாதிரியோ இல்லாட்டி அவங்க என்ன படித்தாங்கிறத வந்து கிளாஸ் ரூமில் வந்து ஒரு டீம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி விஷயம் மாதிரி பண்ணால் கூட லைக் they'll have some kind of நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சஜஸ்டிவாக தான் தோணுது. லைக் நான் ஒர்க் பண்ணும் போதும் நான் இது தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணுவேன். லைக் அவங்க என்ன தான் வந்து லைக் ஒர்க் ஷீட் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வர சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னா லைக் நான் வந்து லைக் என்ன டாபிக் நடத்த போகிறேனோ அது ரிலேட்டடாக ஒரு டாபிக் கொடுத்துட்டு அது சம்மந்தமாக வந்து ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லுவேன். இல்லாட்டி கிளாஸ் ரூமில் வந்து அதை பற்றி லைக் 1 or 2 minutes பேச சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க. இன்னொன்று வந்து லைக் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்ன டோனில் பேசுகிறோம்,
எப்படி வந்து வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்றதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து லாங்குவேஜ் மட்டும் இல்லை, லைக் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா லைக் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் இந்த அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா லேசி ஆயிடுவாங்க. லைக் ஒரு சம்மை வந்து லைக் நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஐயோ சொல்யூஷன் வந்து ஆன்சர் சொல்யூஷன்லாம் போட்டுருவோம், ஆன்சர் வந்து புக் பின்னாடி இருக்கும், அதை பார்த்தா என்னடா வேறு மாதிரி வருதே அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, போட்டோன்னே எல்லாமே வந்துடுது. ஸோ அதை வந்து லைக் ரிப்பீட்டடாக பண்ணுறது மூலியமாக அவங்கக்கிட்ட இருக்க அந்த கன்சிஸ்டன்சியோ இல்லை பர்சிவியரன்ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து மிஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் ஒரு தடவை 2-3 தடவை ட்ரை பண்ணுற விஷயம் இல்லாமலேயே போயிருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து இதை ஒரு கன்சர்னிங் திங்காக எடுத்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ.